அந்த டிவில ஒரு நியூஸ் டிவில அந்த ப்ரோக்ராம்ஸ் வாங்க. என்னோட பேர் வந்து அலெக்ஸ். என்னோட பேரு. நாங்க ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிப்பாளர். நாங்க சிவகங்கை மாவட்டத்துல ஒரு சிறப்பு மிக்க பகுதி எங்களுடைய பகுதி ஆத்தங்குடி பகுதி. ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கல். அங்கேருந்து அந்த உள்ள மண்ணுல இது செய்யக்கூடிய டைல்ஸ். இது ஆத்தங்குடி டைல்ஸ்ங்கிறது இது ரொம்ப பேரும் புகழும் இன்னைக்கு நல்லா வந்துருச்சு. எங்களுடைய ஆத்தங்குடியுடைய பேரை கெடுக்கிற அளவுக்கு விஜய் டிவில பிக் பாஸ் என்ற ப்ரோக்ராம்ல வந்து கேஏஜி டைல்ஸ் அப்படிங்கிற ஸ்பான்சர் வந்து என்ன பண்றாருன்னா, எங்களுடைய ஆத்தங்குடி கல்லை ஒரு இழிவுபடுத்தி, இந்த கையால தயாரிக்கிற கல் சைஸா இருக்காது, ஃபேட் ஆயிடும், கரைப்படிக்கும் அப்படிங்கிற மாதிரி இழிவுபடுத்தி அவருடைய டைல், ஆத்தங்குடியில உள்ள எல்லா டிசைனுமே அவர் எடுத்து அவருடைய டைல்ல பண்ணி அவர் டைல ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுறாரு. எங்க டைல குறைவாக்கி, என்னன்னா இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்பி ஒரு 1000 குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இதை எங்க டைல அவர் குறைவாக்கி அவர் டைல ரொம்ப உயர்வா பேசி விலையும் கம்மி பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாரு. இதுல வந்து விஜய் டிவியோட நிர்வாகமும் அதை தொகுத்து வழங்குறவங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றாங்க. இது வன்மையா கண்டிச்சு நாங்க துணை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்துருக்கோம். இதை உடனே அரசாங்கம் வந்து இதை வந்து செயல்படுத்தி இதை என்னங்கிறத கேட்டு எங்களுக்கு முடிவு சொல்லணும். இல்லைனாக்க நாங்க எல்லாருமே ஒன்று கூடி போராட்டம் நடத்துறதா, தொழிலாளரோட நாங்க உற்பத்தியாளரும் சேர்ந்து போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணி வந்திருக்கோம். நாங்க பகிரமா அவங்க வந்து, ஏன்னா இது வந்து எங்களை வந்து இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி பேசினதுக்கு பகிரமா அவங்க வந்து எங்களுக்கு வந்து அவங்க நிகழ்ச்சியிலே மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக நாங்க இது உடனே எங்களை அரசு வந்து இதை உடனே செவிசாய்த்து இதுக்கு உடனே ஸ்டெப் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, என் பேர் அலெக்ஸ். என்னோட பேர். வணக்கம், என் பேர் மைக்கேல் ராஜ். விஜய் டிவியில வர்ற ஒரு ப்ரோக்ராம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கேஏஜி டைல்ஸ் என்ற ஒரு கார்பரேட் நிறுவனம் எங்களுடைய டைல்ஸை பத்தி இழிவா பேசியிருக்காங்க. அவங்க டைல்ஸ் உற்பத்தி மட்டும் தப்பு இல்லை, ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு அந்த நேமை சொல்லி அவங்க பண்ணக்கூடாது. அதுக்காண்டி நாங்கள் துணை கண்காணிப்பாளரிடம் எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் விலைவாசியும் அதில் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. விலைவாசி நாங்கள் அதே ரேட்டுக்கு தான் நாங்களும் கொடுக்குறோம். அதுவும் ஒரு தவறான செய்தி. அந்த இழிவா எங்களை ஆத்தங்குடி கல்லை பற்றி பேசுனதுக்கு பகிரங்கமாக அவங்கள மன்னிப்பு கேட்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழக அரசும் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பேட்டன் ரைட்டு அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் சார். பேட்டன் ரைட், புவிசார் குறியீடு அப்ளை பண்ணியிருக்கோம். இது என்னன்னா பேட்டன் ரைட் அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட கிடையாது. ஆனா அந்த மண்ணை சார்ந்து பல நூறு, அதாவது பல தலைமுறையா ஒரு 100 வருடத்திற்கு மேலா தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான் எல்லாருமே. நாங்க 3 பேருமே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இவ்வளவு காலமா பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அந்த தனி சிறப்பே அந்த ஊரோட பேருடைய தனி சிறப்பு தான் அதோட டைலே. இன்னைக்கு அவங்க ஆத்தங்குடி டைல்ஸ் சொல்றது காரணமே அந்த டைல்ஸ்க்கு உண்டான தனி சிறப்பு தான் அது. அந்த சிறப்பை வந்து எங்களை மட்டம் தட்டி அவன் வந்து அந்த நேமை மிஸ்யூஸ் பண்றாங்க. அவ்வளவு எங்களை மட்டம் தட்டி அவங்க பேசுறது தவறான ஒரு செயல். அது கண்டிக்கத்தக்கது. அவங்க கார்பரேட் கம்பெனிங்கிறனால அவங்க அந்த மாதிரி செய்யறது தவறான ஒரு செயலா இருக்கு. அதாவது இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பத்தார் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருமதியா எல்லா தொழிலுமே இன்னைக்கு நடக்கல, எல்லாருமே நிப்பாட்டிட்டோம். அப்ப எங்களுடைய ஒரு நாளுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே சிதைஞ்சு போய் அதை தயாரிக்காம இது சம்பந்தமா தான் காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, தொழிலாளரும் இது சம்பந்தமா தான் பேசி முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க இது சம்பந்தமா கூட்டம் போட்டு நடத்தி
இப்ப நம்ம உதவி கண்காணிப்பாளரிடம் நாங்க மனு கொடுத்துட்டு வரோம்.